So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th September 2022. The first news related to the Chief Defense Staff, that is CDS. So the previous CDS is Bipin Rawat. So the post is in vacant. Now Anil Chauhal, a person was appointed as the new defense staff. So the name is important. So he is the second CDS. So the CDS அப்படின்ற concept emerges in the Kargil Review Committee. Kargil war பிறகு there is a review committee was appointed. So the committee ஓட recommendation there should be a creation of a chief defense. அப்படின்னா ஒரு head வந்து உருவாக்கணும் அப்படின்றது recommendationல இருந்துச்சு. So அந்த டைம்ல நம்ம சிடிஎஸ் உருவாக்குனா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். சிடிஎஸ் அப்படின்னா 3 படைகளுக்கும் தளபதி, ஆர்மி, நேவி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ். வி ஹேவிங் ஜெனரல்ஸ், அட்மிரல்ஸ் எக்ஸெட்ரா. எல்லாத்துக்குமே தனித்தனியாக நேவி மார்ஷல் இருக்காங்க, ஜெனரல் இருக்காங்க, அப்புறம் அட்மிரல் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி சீஃப் இருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் தனியாக ஒரு integrated chief appoint பண்ணும்போது it will create lot of problems. coordinationsலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றத அப்போ அப்பாயின்ட் பண்ணல. ஸோ they created integrated defense staff அப்படின்னு ஒரு போஸ்ட்டை உருவாக்குனாங்க. இது வந்து முப்படைகளையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப். இட்ஸ் நாட் அ ஜெனரல் கேட்டகரி. இவங்களுக்கு மேலெல்லாம் கிடையாது. ஸோ முப்படைகள் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃபீஸர் தான் இவர். அதுக்கு பிறகு there is a committee appointed, நரேஷ் சந்திர கமிட்டி. They recommended for the creation of permanent chairman as a secretariat level model. Permanent chairman அப்படின்ற chairman staff have to be created அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் நடைமுறைக்கு வரல. அவர் சிடிஎஸ் வேணான்னு சொன்னார். ஸோ ஃபைனலி ஷெகாவத் கமிட்டி 2012 நரேஷ் சந்திரா கமிட்டி, அதுக்கு பிறகு ஷெகாவத் கமிட்டி. இட்ஸ் அண்டர் தி ரிட்டையர்ட் லெப்டினன்ட் ஜெனரல் ஷெகாத்தர் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தே ரெக்கமெண்டட் சிடிஎஸ். ஸோ நவ் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் 2016 the committee. This committee 2012, இது கார்கில் வார் முடிஞ்ச உடனே 2002 டைம் பீரியட். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி திஸ் ஷெகாத்தர் கமிட்டி. ஸோ சிடிஎஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். சிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐ டோல்ட் முப்படைகளுக்கும் ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. இட்ஸ் லைக் நாட் லைக் கமாண்டிங் ஹெட். They will not act as a commanding head, rather than they will act as a coordinating officer. So கமாண்டிங் அத்தாரிட்டியாக இருக்க மாட்டாங்க, ஆர்டர் போட மாட்டாங்க, கோஆர்டினேட்டராக ஆட் பண்ணுவாங்க, மீடியேட்டர் எக்ஸெட்ரா. ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 படைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பர்சன். அண்ட் தென் he will be the permanent chairman of staff committee. இந்த முப்படைகளுக்கான permanent chairman of the staff committee. He will head this committee. அதுக்கு பிறகு யூ ஹேவிங் மிலிட்ரி அஃபேர்ஸுக்கு தட்ஸ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். இட்ஸ் அ நியூலி கிரியேட்டட் பாடி. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். இவரோட ஜாப் என்ன அப்படின்றது பீப்புள் கேன் நோ. இட்ஸ் லைக் எ ஃபினான்சிங் மெத்தட் தான். ஆர்டர் போட முடியாது, ஆர்மி ஜெனரலுக்கோ இவங்களுக்கோ ஆர்டர் போட முடியாது. ஸோ he can coordinate, that's all. So Department of Military Affairs he will head அப்படின்னா ராணுவ தளவாடங்கள் வாங்குற டிபார்ட்மெண்ட். he will be the principal advisor to defense minister. அப்புறம் there is a nuclear commanding authority. இதில் 2 குரூப் இருக்காங்க. ஒன்று political decision making group, executive that is implementing. This is headed by
நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல். இப்போ இருக்கிறது அஜித் தோவல். நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டினா நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து பயன்படுத்துறது, அதை சேஃப்கார்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான ரோல் ரிவ்யூ கமிட்டி எல்லாம் நடக்கும். அப்புறம் இதை யூஸ் பண்ணணும், வார் டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ பொலிட்டிக்கல் ஹெட் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹி வில் அட்வைஸ் தி பிரசிடென்ட் வெதர் டு யூஸ் ஆர் நாட். ஸோ இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டிக்கு அட்வைசராக இருப்பார் திஸ் சிடிஎஸ். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் ஜாப் பெர்மனன்ட் சேர்மேன், ஸ்டாஃப் கமிட்டியோட ஹெட், ஹி இஸ் த பெர்மனன்ட் சேர்மேன் ஆஃப் திஸ் கமிட்டி. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ், இட்ஸ் அ நியூலி கிரியேட்டட் ஆஃப்டர் திஸ் சிடிஎஸ். இது எதுக்குன்னா 3 படைகளுக்கு தேவையான தளவாடங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கமிட்டி. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதில் கலந்துப்பார். ஸோ அதில் இவரும் இருப்பார். ஹி வில் ஹெட் திஸ் மீட்டிங். சரியா? அப்புறம் பிரின்சிபல் அட்வைசர் டு தி டிஃபென்ஸ் மினிஸ்டர், இராணுவ கொள்கைகள் ரீதியாக முப்படைகளுக்கு சேர்த்து ஹி வில் ரெக்கமெண்ட். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் தி சிடிஎஸ். இப்போ புதிய பர்சன் வாஸ் அப்பாயிண்டட். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, why there is a need of like கார்கில்ல we failed because of coordination effort. அது லேக்னஸ் ஆனதுனால தான் நம்ம போய் ரீச் ஆகிற டைம் ஆச்சு. அதனால கார்கில்ல வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு தான் we fought against பாகிஸ்தான். அதுக்கு பிறகு தான் கார்கில்ல நம்ம மீட் எடுத்தோம். அதுக்கு ரீசன் வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து டிலே ஆனது, கோஆர்டினேஷன் இல்லை. அப்புறம் 3 படைகளோட தளவாடங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பயன்படுத்துவாங்க, இன்டெகிரேட்டடாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து 3 படைகளுக்குமே தனித்தனியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே. அப்போ கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா இப்போ ஏர்ஃபோர்ஸ் கேன் ஹெல்ப் ஃபார் த ஆர்மி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும், எஃபெக்டிவ் லீடர்ஷிப் வில் பி தேர். முப்படைகளுக்கு ஒரு தளபதி அப்படின்றப்போ எஃபெக்டிவ் லீடர்ஷிப். அப்புறம் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ் இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணுறது. 3 படைகளோட தளவாடங்களையும் 3 படைகளையும் ஷேர் பண்ணிக்கலாம். கொஹரன்ஸ் வில் பி தேர். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தட்ஸ் ஆல். அப்புறம் தெர் இஸ் அ நியூஸ் அபவுட் த நீலக்குறிஞ்சி ப்ளூம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது ப்ளூம் ஆகும். உங்களுக்கு தெரியும், இட் ஹேப்பன் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் மெயினாக இட் வில் ப்ளூம் இன் திஸ் ஏரியா, தட் இஸ் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் கர்நாடகா பார்டர் ஏரியாவில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது ப்ளூம் ஆகுது. நீலக்குறிஞ்சி அப்படின்னு பேர். இட்ஸ் அ சயின்டிஃபிக்கல் நேம் இஸ் ஸ்ட்ரோபெலந்திஸ். ஸ்ட்ரோபெலந்திஸ் அப்படின்ற இதோட சயின்டிஃபிக் நேம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீலக்குறிஞ்சி இஸ் அ பார்ட். இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. நோ நீட் டு ஸ்டடி எவ்ரிதிங். ஸ்ட்ரோபெலந்திஸ் குந்தியானா அப்படின்றது நீலக்குறிஞ்சியோட சயின்டிஃபிக் நேம். இது தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஏரியாவில் வருது அப்படின்ற வெஸ்டர்ன் காட்ஸ், த ஒரிஜினேஷன் எண்டமிக் டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா இங்கே தவிர வேற எங்கேயும் இருக்காது. கர்நாடகா, கேரள், then you having in Tamil Nadu. So these are the important places for the நீலக்குறிஞ்சி. ஸோ அவ்வளோதான். அப்புறம் இதில் ரேஞ்ச் வந்து பாபா புதான்கிரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. பாபா புதான்கிரி ரேஞ்ச். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது எவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough. Then there's an exercise we also முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் கக்காடு. இது வந்து ஆஸ்திரேலியா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆஸ்திரேலியாவோட நேவியும் இந்தியாவோட நேவியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் மல்டிநேஷ்னல். நிறைய கண்ட்ரிஸ் இதில் பங்கேற்கிறாங்க. இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஆஸ்திரேலியா எல்லா வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் ஆஸ்திரேலியா இஸ் அ பார்ட். அப்போது இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே, மலாக்கா ஸ்ட்ரைட்டுக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் பசிபிக் ஓஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியா இதில் பங்கேற்கிறாங்க. 22 கண்ட்ரிஸ் இதில் பங்கேற்கிறாங்க. ஏற்கனவே நான் இது உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் சத்புரா கலந்துக்குது. அப்புறம் P-8I அப்படின்ற ஏர்கிராஃப்டும் கலந்துக்குது. ராயல் நேவியோட நம்மளோட நேவி க்ரூ தான் P-81 P-8I அப்படின்ற ஏர்கிராஃப்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நேவி. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நேம் தட் இஸ் enough. அப்போ ரீசெண்டாக
Next news related to the UPA Act, Unlawful Activities Prevention Act. So preventive detention, you people know under Article 22 we have studied, the person can be arrested in preventive. So Unlawful Activities Prevention Act. This news vandadukana reason Popular Front of India was banned as a terrorist group for 5 years. 5 years வந்து அவங்க தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்போ இனிமேல் இந்த இயக்கத்தில் யாராவது சேர்ந்தாலும் சரி, ஏதாச்சும் மீட்டிங் நடத்தினா, ஏதாச்சும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணா, they'll be termed as illegal and 2 years imprisonment. கலந்துக்கிட்டாலே மீட்டிங்ஸில், போராட்டங்கள், இந்த மாதிரி எதுவுமே அவங்க ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணக்கூடாது 5 இயர்ஸுக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸும் பேன் பண்ணப்பட்டிருக்கு 3 டைம்ஸ்னு நினைக்கிறேன், லைக் திஸ். சரியா? ஓகே. ஸோ UPA ஆக்டை பொறுத்த வரைக்கும் it was created in the year 1967 to stop the Unlawful Activities Prevention Act. ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற டெரரிஸ்ட் குரூப்ஸ், டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க, they can be 1967 இது உருவாக்கும் போது இட்ஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் த டெரரிஸ்ட் குரூப்ஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி பொலிட்டீஷியன்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு லேட்டராக டெரரிஸ்ட் வாஸ் ஆடட் 2000 டைம் பீரியடில், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பேன் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ஆக்ட், மெயின்ஸுக்கு நீங்கள் இந்த செக்ஷன் தெரிஞ்சால் போதும், மற்றபடி ப்ரிலிம்ஸுக்கெல்லாம் இது தேவை கிடையாது. செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ஆக்ட் வில் டாக் அபவுட் பேனிங் central government, that is Ministry of Home Affairs, have the rights to ban any organization as a terrorist group. Terrorist activitiesல அவங்க ஃபியூச்சரில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அவங்க ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸாக இருக்காங்க, சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றப்போ அந்த எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the organization can be banned in the activities. தடை செய்யப்பட்ட இயக்கம் அனௌன்ஸ் பண்ணப்படும். அதான் இப்போ பண்ணியிருக்காங்க PFI. அண்ட் தென் 2019 இருந்து individual can also be termed as terrorist. முன்னாடி அது கிடையாது. ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் பர்சன் கேன் பி டார்கெட்டட். 2 வருஷம் அரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பர்சன், இப்போ எக்ஸாம்பிள் a person is having no association with any organization but he is doing illegal activities. ஸோ ப்ரிவென்ஷன் ஆக்டில் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ பர்சன் கேன் பி டேர்ம்ட் அஸ் டெரரிஸ்ட். அது காரணம் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, இல்லைனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கமிட்டட் டெரரிசம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, இல்லைனா பண்ண போகிறாங்க. இது ப்ரிப்பேர்ட் ஆகுறது, ரெக்ரூட் பண்ணுறது, ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, தனி மனிதனாக இப்படி பண்ணாலும் கேன் பி டேர்ம்ட் அஸ் டெரரிஸ்ட் அண்ட் கேன் பி அரெஸ்டட். ஸோ அப்புறம் இந்த அரெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு it will be given to a tribunal, that is unlawful. So இதை பண்ணுறது யாருன்னா NIA, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறது. they having a special court also. இது முடிஞ்சதுக்கு பிறகு there is a UPA tribunal. Tribunal is a separate court. It's a quasi judicial body, judicial, executive and administrative body. ஸோ இந்த UPA ட்ரைபுனலை பொறுத்த வரைக்கும் 30 days டைம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆர்கனைசேஷனை இப்போ பேன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 30 டேஸில் இதை 30 டேஸில் 6 மந்த்ஸுக்குள்ளாடி தே கேன் கோ ஃபார் லைக் டேர்மிங். இதில் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். சப்போஸ் இது ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்னா தே கேன் ரிலீஸ் ஆல்சோ. இந்த ஆர்கனைசேஷனை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இட் கேன் பி அப்ரூவ் ஆச்சுன்னா இட் கேன் பி கண்டினியூட் ஃபார் 5 years. 6 மந்த்ஸுக்குள்ளே எடுப்பாங்க, மோஸ்ட்லி 30 days, அதனால தான் 30 days எழுதுனேன். அப்புறம் a person or a organization is arrested 180 days டைம் பீரியட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு 180 days. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறது 90 days. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதில் இருக்கிற பார்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ட்ரைபுனலோ அதுவும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். Then Kushiara River. Recently we have studied with Bangladesh. So Bangladesh Prime Minister India வந்தப்போ we signed a MOU to share water, that is 150 cuses கான வாட்டர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டோம்.
அதை இப்போ கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஸோ இட் கேன் பி கிவன். ஆக்சுவலாக குஷியாரா ரிவர் ஒரிஜினேஷன் யூ நீட் டு ஸ்டடி. மணிப்பூரில் ஒரிஜினேட் ஆகுது. அப்புறம் மிசோராம். ஸோ யூ கேன் சி த ப்ளூ லைன். ஸோ மணிப்பூரில் இருந்து அப்புறம் மிசோராம், அப்புறம் நாகாலாந்து, தென் என்ட்ரிங் அசாம். அசாம் போய் முடிச்சு பார்டரில் சைல்ஹத் பார்டர், பங்களாதேஷோட பார்டர் ஏரியா சைல்ஹத் அப்படின்ற பிளேஸ். சைல்ஹத், சில்ஹத் அப்படின்பாங்க. ஸோ பங்களாதேஷ் அந்த ஏரியாவில் போய் டிஸ்ட்ரிபியூட்டரியாக மாறுது. டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா இட்ஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி. ரிவர் வில் சேஞ்ச் இன்டு 2 branches. தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி. இப்போ நீங்கள் அதில் குஷியாரா ரிவர் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ பராக் ரிவர். பராக் ரிவரோட டிஸ்ட்ரிபியூட்டி தான் குஷியாரா ரிவர். இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டி என்னது? தட் இஸ் சுர்மா ரிவர். அது இந்தியாவுக்குள்ளாடி போகுது. குஷியாரா ரிவர் வந்து அசாமோட பார்டர்லேருந்து ஸ்பிளிட்டிங், சாரி பராக் ரிவர் இஸ் ஸ்பிளிட்டிங். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி. ட்ரிபியூட்டரினா என்னது? ட்ரிபியூட்டரினா ஒரு ரிவரோட கிளை ரிவர். அந்த ரிவர் வந்து இந்த ரிவர் மெயின் ரிவரில் சேரும். அதுக்கு பேர் ட்ரிபியூட்டரின்னு பேர். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா ஒரு ரிவர் 2 கிளையாக மாறுறது. சரியா? அது இந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு லைட் க்ரீனாக மாறுற இடத்துல இட்ஸ் டிவைடிங் இன்டு சுர்மா ரிவர், அப்புறம் குஷியாரா ரிவர். ஸோ பராக் ரிவரோட டிஸ்ட்ரிபியூட்டரி தான் குஷியாரா, நாட் ட்ரிபியூட்டரி. ஸோ இட்ஸ் என்டரிங் இன்சைட் பங்களாதேஷ். த பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் சில்ஹத். சில்ஹத் அப்படின்ற பிளேஸ். ஸோ இட்ஸ் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ். ரைஸ் கல்டிவேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்மர் சீசன் மான்சூன் டைம் பீரியடில் யூ ஹாவ் சர்ப்ளஸ் ஆஃப் ரெயின்ஃபால். அதனால் அந்த ரிவர் எப்போவுமே ஃப்ளட்டட் ஆகும். ஆனால் வின்டர் சீசனில் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாகும். 2500 cuses தான். அது இந்தியாவுக்கே பத்தாது. பராக் ரிவரை பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி ஃப்ளட் ஆகுறதுனால அதோட ஏரியா எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் ப்ராப்பராக தண்ணி ஃப்ளோ ஆகலை அப்படின்றதுக்காக தான் திஸ் அக்ரிமெண்ட் வாஸ் மேட். பங்களாதேஷ் கூட இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அக்ரிமெண்ட், தட் இஸ் 1996 பண்ண கங்கா வாட்டர் ட்ரீட்டி. டீஸ்டா வாட்டர் ட்ரீட்டி நெவர் சைன்ட், ஸ்டில் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் கிடையாது. குஷியாரா ரிவரோட ட்ரீட்டி நவ் இட் வாஸ் சைன்ட் அஸ் அன் MOU. இப்போ 153 cuses வந்து நம்ம மான்சூன் டைமில் கொடுக்கறது இல்லை. மான்சூனில் எல்லாமே போயிடும், நிறைய தண்ணி போகும். வின்டர் சீசனில் ட்ரை ஆகும். விண்டரில் மழை இருக்காது, ஸோ ட்ரை ஆகும். அந்த டைம் பீரியடில் 153 cuses வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ அப்ரூவ் பண்ணி இந்த விண்டர்லேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ தட்ஸ் வை கேபினெட் அப்ரூவ்ட் இட். ஸோ இது கிட்டத்தட்ட 10 acres 10 hectares ஆஃப் லேண்டை வந்து விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் பங்களாதேஷி பீப்புள், நாட் ஃபார் அஸ். ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to the Medical Termination on Pregnancy Act. So Supreme Court வந்து இப்போ abortion will be a legal one for both married as well as not married people. 24 weeks முன்னாடி abortions பண்ணிக்கலாம் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்ல. ரைட் டு லீகல் அண்ட் சேஃப் அபார்ஷன். முன்னாடி வந்து மேரீடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அபார்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க அபார்ட் பண்ண முடியாது. ஸோ இல்லீகல் அபார்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். அப்போ சேஃப் கிடையாது, அது அன்ரெகுலேட்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த பீப்புள் வில் டை. ஸோ தட் இஸ் இல்லீகல் ப்ராக்டிசஸ்னால. ஸோ MRTP இல்லை, MTP Act, Medical Termination Act came first in 1971 under IPC code, Indian Penal Code 1860 அடிப்படையில் இட்ஸ் a crime. British பீரியடில் இட்ஸ் a crime. It's not allowed. Fetal லைக் நம்ம கொல்றது வந்து it was not allowed. அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி. பட் 1971 after independence we have made it. That is Medical Termination Act 1971. இதில் 20 weeks வரைக்கும் இட் இஸ் அலவுட். லைக் கன்சீவ் ஆனதுக்கு பிறகு 20 weeks வரைக்கும் அப்நார்மாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி அலவுட். ஸோ ஃப்ரம் 20 weeks வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப் டு 12 weeks, ஃபஸ்ட்டு 12 weeks. அதுக்குள்ளாடி அது அப்நார்மாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 1 doctor பெர்மிஷனோட யூ கேன் கோ ஃபார், 1 doctor அட்வைஸ் எடுத்துட்டு யூ கேன் கோ ஃபார் அபார்ஷன். சரியா? தென் மோர் தேன் 12 weeks, up to 12 weeks கேட்டகரி, மோர் தேன் 12 weeks to 20 weeks. 20 weeks வரைக்கும் தான் அலௌட் முன்னாடி.
இப்போ 24 வீக்ஸ் வரைக்கும் அலோட். 2 டாக்டர்ஸ் அட்வைஸ் இஸ் மஸ்ட். 20 வீக்ஸ் வரைக்கும். 24 வீக்ஸ் நாட் அலோட் இந்த ஆக்டில். பட் வென் வி அமெண்டட் recently 2020-21 Act, there is a tabular column display. 2021 Act, MTP Act 2021. இந்த ஆக்ட் வந்து 24 வீக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுது. அப் டு 12 வீக்ஸ் 1 டாக்டர், சேம். More than 12 weeks to 20 weeks, there is 2 doctor, here it is 1 doctor. இப்போ நியூ ஆக்ட் வந்து 1 டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இஸ் எனஃப். அப்புறம் மோர் தேன் 20 வீக்ஸ் அப்படின்னா 24 வரைக்கும் அலோட். 20லேருந்து 24 இட் இஸ் அலோட். ஆனால் யூ நீட் 2 டாக்டர்ஸ் அட்வைஸ். சப்போஸ் 24 வீக்ஸுக்கு மேலே தான் ஃபீட்டல் வந்து அப்நார்மாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இட் வில் கில் தி மதர் அப்படின்றப்போ இங்கெல்லாம் டெர்மினேஷன் அலோவ் கிடையாது. 20க்கு மேலே அது என்ன கண்டிஷன், அந்த மதர் செத்து போவாங்கனாலும் நோ டெர்மினேஷன். ஆனால் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ 20 to 24 வீக்ஸுக்கு மேலேயும் 2 டாக்டர்ஸ் 20 to 24 பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டேஷன்ஸில் யூ கேன் கோ ஃபார் அபார்ஷன். அதுக்கு மேலேயும் கிரிட்டிகாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா there is a medical board. The medical board have to give approval. Fetal abnormality, அது வந்து it will create a burden for the parents. அப்படின்னா அது எபிலிட்டி இருக்காது அப்படின்றப்போ ஸோ அந்த குழந்தைங்களை வந்து ஃபீட்டலை வந்து டெர்மினேட் பண்ணலாம் ஆஃப்டர் 24 வீக்ஸ் இஃப் த மெடிக்கல் போர்டு அப்ரூவ்ட் இட். சரியா? ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமா அப்படின்றது அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், பிகாஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் ஹேவிங் திஸ் ரைட்ஸ். சரியா? யூகேலாம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். தட் இஸ் இல்லீகல், எத்திக்கலி நாட் கரெக்ட். அப்படின்னா யூனிட் யூஸ் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஆனால் இந்தியாவில் இப்போ கான்ட்ரசெப்டிவ்ஸ் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்றப்போ தே ஆர் கம்மிங் லைக் ரொம்ப லேட்டராக தெரியுது அப்படின்னா டெர்மினேஷன் கேன் பி மேட் இந்த ஆக்ட் அடிப்படையில். ஸோ இட் இஸ் அலவுட். ரீப்ரொடக்டிவ் ரைட் ஆஃப் உமன்ஸ் இஸ் சேஃப் கார்டட். சப்போஸ் டிவோர்ஸ் ஏதாச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் எத்திக்கல், அன்எத்திக்கல். சரியா? பட் பெண்களோட நலன் அப்படின்றப்போ, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படின்றப்போ இட் இஸ் அலவுட். என்கரேஜ் சேஃப் அபார்ஷன்ஸ். அப்போது லீகலாக நடக்கும்போது நிறைய சேஃப் அபார்ஷன்ஸ் இருக்கும். அப்போ பெண்கள் வந்து சாகிறது தடுக்கப்படும். ஆனால் இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு மர்டர் தான். ஓகே. அலைன் டு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ரெசிவ் ப்ராக்டிசஸ் லைக் யூகே ஆஃப் லைக் நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் இட் இஸ் தேர். அமெரிக்காவில் there is a issue because Supreme Court talked about dismantling this procedure. Abortions வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதனால தான் there is a huge protest happened in America. அப்புறம் reduction in legal cases. இப்போ 20 வீக்ஸுக்கு மேலே அப்படின்னா எல்லாமே கோர்ட்டுக்கு தான் போகணும் இந்த ஆக்ட் அடிப்படையில். கோர்ட்டு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இப்போது இது ரிலாக்ஸேஷன் இருக்குது, மெடிக்கல் போர்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மந்தில் கூட அப்நார்மாலிட்டி இருக்கலாம், கிரிட்டிகாலிட்டி 2 குழந்தை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கிரிட்டிகாலிட்டி வெரி ஹை. 9 மந்தில் கூட இருக்கும். அது அப்போது ரிமூவ் பண்ணலை அப்படின்னா மதர் இறந்து போவாங்க. அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஆல்ரெடி தே ஆர் வெரி ஃபாஸ்ட். ஸோ தட்ஸ் த ரீசன் இட்ஸ் அ குட் திங். ஸோ எனிவே அதை எத்திக்கலாக பயன்படுத்தணும், அதான் இம்பார்ட்டன்ட். தென் ஷார்ட் கமிங்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் எடுத்துன்னா ஆல்ரெடி வி ஹேவிங் ஃபீமேல் அப்படின்னாலே ஒரு சன் மெட்டா ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரி இருக்குது. ஹரியானா, பஞ்சாப் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ப்ரெஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் சன். அதனால தான் நம்ம செக்ஸ் ரேஷியோவில் பார்த்தோம், உத்தரகாண்ட்லாம் ரொம்ப கம்மி பாப்புலேஷன், ஃபீமேல் பாப்புலேஷன். அது வந்து அதிகமாக பயஸ் ஆகுறது கவர்மெண்ட்டே இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்புறம் எத்திக்கல் டிபேட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அபார்ஷன்ஸ் இப்போ ரொம்ப லேட்டராக அபார்ட் பண்ணுறது ஒரு உயிரை கொல்றது மாதிரி.
ஈவன் இந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆல்சோ. அப்புறம் இன்க்ரீஸ் ஜெஸ்டேஷனல் லிமிட் சர்டன் கேசஸ், அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன், அது டைம் லைக் இட் இஸ் ஆல்சோ. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி எதுவுமே சொல்லலை இந்த இதில். ஓகே, தட்ஸ் ஆல். தென் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்சு like within 1 month I have explained in an enormous time National Food Security Act. So National Food Security Act பொறுத்த வரைக்கும் you are getting rations PDS public distribution system மூலமா ரைஸ் வந்து 1 kg per 3 rupees 3 per kg. அப்புறம் wheat வந்து 2 rupees. அப்புறம் millets வந்து you are getting for 1 rupees per kg. இப்போ இதில் இது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 ஆக்ட் அடிப்படையில் இட் வாஸ் கவர்ட் ஃபார் அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா தட் இஸ் 75% பாப்புலேஷன், அர்பன் ஏரியா 60%, 65 60 50%, சாரி 50% பாப்புலேஷன். டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 66 பாப்புலேஷன் 0.6 பாப்புலேஷன் இஸ் கவர்ட். நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அப்புறம் யூ ஹேவிங் 16 to 14 years குழந்தைங்களுக்கு ஹாட் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். தட் இஸ் வி ஆர் ப்ரொவைடிங் இன் ஸ்கூல்ஸ் நவ். தென் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்றப்போ 6,000 rupees ப்ளஸ் 600 கலோரிஸுக்கான ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்கப்படணும். அதனால தான் சத்து மாவுகள் எல்லாம் கொடுப்பாங்க அங்கன்வாடி மூலமாக. ஸோ அது ரேஷன் ஷாப்பில் தான் கொடுக்கணும்னு கிடையாது, எனிவே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ தீஸ் ஆர் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி. இப்போ நான் உங்களுக்கு கோவிட் டைம் பீரியடில் தெர் இஸ் அ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்ஸ்லாம் திருப்பியும் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். இதன் அடிப்படையில் எவ்ரி ஃபேமிலிஸ் லைக் இதில் 5 per kg இல்லை, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 5 kg, இப்போ 4 persons இருக்காங்கன்னா 20 kg, இது எல்லாமே சேர்த்து சரியா. அப்போ இந்த 20 kg ஒரு பர்சன் வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 5 kg வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பர் பர்சன். அப்படின்றப்போ அங்கேயும் 20 வருது, 20 + 20 per month. அப்போ 40 kg வந்து கிடைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. அந்தோதய அன்ன யோஜனா அப்படின்னா ஆல்ரெடி தே ஆர் கெட்டிங் 35 per kg. ஸோ 35 kg per family under this scheme. ப்ளஸ் இவங்களுக்கு 5 kg மட்டும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இப்போ ஈக்குவலைஸ்ட் ஆயிரும். இது வந்து ஆக்சுவலாக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக இருக்கக்கூடிய ஸ்கீம். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி இஸ் பர்மனன்ட். ஃபார் யூ பீப்புள் தமிழ்நாடு தட் இஸ் ஃப்ரீ, ரைஸ் இஸ் ஃப்ரீ. இதுக்கு தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸுக்கு ரைஸ் தே ஹாவ் டு பே திஸ் மச் அமௌண்ட். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக இப்போது கிட்டத்தட்ட 2020 ஆரம்பித்தாங்க, 7வது வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அது வந்து டிசம்பர் வரைக்கும், இப்போ டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அது உங்களுக்கு 3 ஸ்டேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, பஞ்சாப் ஹரியானா யூபின்னு நினைக்கிறேன். இந்த தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹோப் இட் இஸ் இன் செப்டம்பர் 8ன்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கோ அண்ட் ரீட் இட். ஸோ எனிவே தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அடிக்கடி வரும், நான் ரொம்ப சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 8th ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு கார்டு டோக்கனைசேஷன். கார்டு டோக்கனைசேஷன் அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல எல்லாம் நீங்கள் கார்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து பேன் ஆக போகுது. கார்டு மூலமாக நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா யூ நீட் டு கெட் அ டோக்கன். அதுக்கு ஆப்ஸ் வரும். அப்போ அந்த ஆப் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேங்க்ல இருந்து ஒரு கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, 16 digit கார்டு சரியா, அந்த நம்பர் டோன்ட் டிஸ்க்ளோஸ் த நம்பர் டு எனிஒன். ஓகே, அந்த 16 digit நம்பர் அப்புறம் சிவிவி நம்பர், உங்கள் நேம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போது அமேசானில் என்ட்ரு ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணோம் சிவிவி என்ட்ரு பண்ணி யூ வில் டூ தட் டிரான்சாக்ஷன். சப்போஸ் இது வந்து ஈஸியாக ஹேக் பண்ணி எடுக்கப்படலாம் அதர் பீப்புள். அப்போ இட்ஸ் அ வயலேஷன், ரைட் டு ப்ரைவசி. அப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து சேஃப் கிடையாது. இருந்தாலும் ஓடிபி சிஸ்டம் இருக்கனால யாரும் சீக்கிரம் எடுத்துட முடியாது. அப்புறம் உங்களுக்கு ஓடிபி கால் பண்ணி கேட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதனால தான் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜேர்னலில் இருந்து அதை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க. பட்
because of the request from the online services. இப்போ தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ரெடியாக இருக்காங்களாம். ஸோ அதர் ஆன்லைன் வெப்சைட் ஆல்சோ அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. டோக்கனைசேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி, டோக்கனைசேஷனாக ஒன்றும் இல்லை, இந்த கார்டில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த 16 நம்பர், நேம், சிவிவி நம்பர்ஸ் எல்லாம் இனிமேல் சொல்ல தேவை கிடையாது. நீங்கள் ஒரு 3 கார்டு வச்சுருக்கீங்க, 3 கார்டுக்கும் ஒரு டோக்கன் வாங்கலாம். இல்லை தனித்தனி பேங்கில் வச்சுருக்கீங்கன்னா தனித்தனி டோக்கன் நம்பர் வாங்கிக்கலாம். அது அமேசானில் நீங்கள் வந்து எப்போவாச்சும் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நோ நீட் டு யூஸ் த கார்டு நம்பர். அந்த டோக்கன் வந்து இருக்கும். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எஸ்பிஐலாம் கார்டு யூஸ் பண்ணாமல் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாம் இருக்குது. தெரியுமா தெரியாதா? நாட் தம், நம்ம போக தேவை கிடையாது. பை கிரியேட்டிங் அ டோக்கன் நம்பர், இட்ஸ் லைக் எ நம்பர். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் இன்சர்ட் த நம்பர் பண்ணிங்கன்னா அந்த அது யார் வேணால் போய் எடுத்துக்கலாம். அதை க்ரியேட் பண்ணக்கூடிய, அந்த நம்பரை க்ரியேட் பண்ணக்கூடியது அந்த ஒரிஜினல் பர்சனாக இருக்கணும். யாருக்கிட்ட அக்கௌண்ட் இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும். மற்றபடி கார்டை மேனுவலாக நீங்கள் கொண்டு போகணுன்னு கிடையாது. எஸ்பிஐயில் அது இருக்குது, மற்ற பேங்க்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ ஏடிஎம் சென்டர்ஸில் இதே தான் டோக்கன் சிஸ்டம். அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கார்டை யூஸ் பண்ணி பண்ணணும்னு கிடையாது. ஆன்லைன் சிஸ்டம் ஃபார் எவ்ரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூ கேன். இப்போ ஃபோன்பேயில் யூ ஆர் யூஸிங் ஐடிஸ் இல்லையா, அதே மாடலில் தான். ஐடிக்கு பதிலாக டோக்கன் நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் இன் ஷார்ட்ஸில் யூ ஹேவிங் 4th டைகர் ரிசர்வ் ஆஃப் யூபி, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் ராணிப்பூர் அப்படின்றது இப்போ டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணி, அப்புறம் எஸ்டர்டே வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் அட்டார்னி ஜெனரல், த சீட் இஸ் கோயிங் டு பி வேக்கன்ட் பை 30. நாளைக்கு வந்து வேக்கன்சி ஆக போகுது. ஸோ நியூ பர்சன் வாஸ் அப்பாயிண்டட், தட் இஸ் வெங்கட்ராமணி, த சீனியர் அட்வொகேட். ஸோ அட்டார்னி ஜெனரலை பற்றி நேற்றுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ anybody is new or anybody want to know, go and visit the yesterday's video. So that's all. Now we will see the questions. So first question. Attorney General for India is appointed by the President from among persons who are qualified to be appointed a judge of the Supreme Court. Statement number 2. Attorney General of India shall have the right to take part in the proceedings of Rajya Sabha only. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. With reference to the double asteroid redirection test, consider the following statements. Statement number 1, it is a NASA space mission aimed at testing a method of planetary defense against near Earth orbits. Statement number 2, it is the first ever mission dedicated to investigating and demonstrating one method of asteroid deflection by changing an asteroid motions in space through kinetic impact. So which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. So with reference to the Attorney General of India, consider the following statement. Statement number 1, Attorney General is the Government of India's first law officer and has the right to be audience in all courts of the country. Then statement number 2, Attorney General is supposed to discharge the function conferred on him by or under this constitution or any other law for the time being in force. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Okay. With reference to the funds for startup scheme, which are the following statements are correct? Statement number 1, funds
for startup funds must be used to invest in eligible startups. Statement number 2, a specified portion of the each fund must benefit SC/ST population. Statement number 3, NABARD is responsible for operationalizing the scheme. Statement number 4, scheme comes under the purview of Ministry of Commerce and Industry. So which of the following the above statements are correct, matched with the code? So first one, option A, 1 and 2 only. Option 2, 3 and 4 only. Option C, that is third one, 1, 2 and 3 only. Fourth, 1 and 4 only. Okay, next answer, next question. Consider the following statements regarding Neelakurunji blooms. So statement number 1, they are endemic towards Western Ghats, covering the slopes of Kerala, Karnataka and Tamil Nadu. They bloom in 10 years, every 10 years. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, now we will see the answers of yesterday's. So first question answer is C. Second question answer is B. Third question answer is A. Fourth question answer is C. Fifth question C. First question C, second B, third A, 4C, 5C. So that's all. So mains answer rating question. Medical Termination of Pregnancy Act strives to provide reproductive rights to women in India. Critically analyze your answers, send to me. Thanks a lot for joining with us.